ஆதியே துணை. ஆதியே துணை. குரு கீதை 2ஆம் அத்தியாயம். மகாதேவி சகல ஆனந்தத்தை தருவதும் சகல சௌக்கியத்தை தருவதும் போக மோட்சங்களை கொடுப்பதுமான குருவின் தியானத்தை மேலும் கேட்பாயாக. திருவுடைய, அதாவது ஞான ஐஸ்வர்யமுடைய பரபிரம்மமாக விளங்கும் குருவை நான் ஸ்மரிக்கின்றேன். திருவுடைய பரபிரம்மமாகிய குருவை நான் பஜிக்கின்றேன். திருவுடைய பரபிரம்மமாகிய குருவை துதிக்கின்றேன். திருவுடைய பரபிரம்மமாகிய குருவை நான் வணங்குகின்றேன். பிரம்மானந்தமும் பரம சுகத்தை தருவதும் கேவலமும் ஞான வடிவினதும் துவந்துவாதீதமும் ஆகாயத்தைப் போன்று அளவிடற்கு அரியதும் தத்துவமசி முதலியவற்றின் லட்சியமும் ஏகமும் நித்தியமும் விமலமும் அசலமும் சகல புக்திகளின் சாட்சி வடிவமும் பாவாதீதமும் முக்குணங்களினின்று நீங்கியதும் சர்க்குருவுமாகிய அவரை நமஸ்கரிக்கின்றேன். இதய தாமரையில் கர்ணிகை நடுவிலிருக்கும் சிம்மாசனத்தின் கண் வீற்றிருக்கும் திவ்ய வடிவினரும் சந்திரகலா பிரகாசரும் சச்சிதானந்த வடிவினரும் நாம் விரும்பிய வரத்தை தர அவதரித்துள்ளவருமாகிய குருவை தியானித்தல் வேண்டும். வெண்மை வஸ்திரம் தரித்தவரும் வெண்மை சந்தனமும் புஷ்பமும் அணிந்தவரும் முத்து மாலைகளால் அலங்கரிக்கப் பெற்றவரும் மாறாத களிப்புடையவரும் 2 நேத்திரங்கள் உள்ளவரும் இடப்பாக பீடத்து திவ்ய சக்தியினை உடையவரும் இளநகை பூத்தொளிர்பவரும் பூர்ண கிருபா நிதானரும் ஆனந்த சொரூபரும் ஆனந்தத்தை செய்பவரும் பிரசன்னரும் ஞானஸ்வரூபரும் தனது தன்மையோடு கூடியவரும் யோகீந்திரரும் யாவராலும் துதிக்கப் பெறுபவரும் பவரோக வைத்தியருமாக விளங்கும் ஸ்ரீமானாகிய குருவை நித்தியம் யான் நமஸ்கரிக்கின்றேன். ஜனங்களின் சம்சாரம் என்னும் ஆழகாலமாகிய மோகம் கெடுதற் பொருட்டு தேவ குளிகையாக்கப் பெற்றுள்ள ஸ்வாத்மானந்த சமுத்திரத்தினை செவ்வையாய் காட்டியருளிய குரவரது திருவடி தாமரைகளை வணங்குகின்றேன். எவரிடத்தில் சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் நிகிரகம் அனுக்கிரகம் என்னும் வடிவினதாகிய ஐவகை கிருத்தியமும் அடிக்கடி தோன்றி பரிமளிக்கின்றதோ அந்த குருவை நமஸ்கரிக்கின்றேன். தனது பாத தாமரையில் சகல சம்சார பந்தங்களாகிய காட்டை எரிக்கும் காளாகினியுடையவரும் பிரம்மரந்திரத்தின் கண்ணுள்ள தாமரை நடுவிலிருக்கும் சந்திரமண்டலத்தை உடையவரும் அகார ககார தகாரம் முதலிய எழுத்துக்கள் அடைக்கப் பெற்ற 3 ரேகைகளை உடைய தாமரையிலும் 1000 இதழ்களை உடைய மண்டலத்திலும் ஹம்சத்தை பக்கங்களில் உள்ள திரிகோணத்தின் கண்ணும் நடுநாயகமாக விளங்குகிறவருமாகிய குருவை தியானிக்க வேண்டும்.
நித்தியமும் சுத்தமும் நிராபாசமும் நிராகாரமும் நிரஞ்சனமும் நித்திய போதமும் சிதானந்தமுமான பிரம்மஸ்வரூபமான குருவை யான் நமஸ்கரிக்கின்றேன். சகல புவன சிருஷ்டியாகிய கற்பிதமான எல்லாவற்றையும் படைப்பதும் சகல வேத சிருஷ்டியாகிய சத்பதார்த்தம் ஒன்றனையே படைப்பதும் பொய்க்கூட்டங்களின் பரமேஷ்டியாக நின்று சத்பதார்த்தம் ஒன்றனையே காண்பதும் பவகுண பரமேஷ்டியாய் இருந்து மோட்ச மார்க்கம் ஒன்றனையே ஸ்தாபிப்பதும் சகல புவனங்களான அரங்கினை நிலையுறச் செய்யும் ஸ்தம்பமும் கருணாரச மழையினை பொழிவதும் தத்துவ மாலைகளின் சமஷ்டியும் சகல சமய சிருஷ்டியும் சச்சிதானந்த திருஷ்டியுமாகிய ஸ்ரீ குருவின் திவ்ய திருஷ்டியானது என்னிடத்து நித்தியமும் வசிப்பதாகுக. சிவசாசனத்து ஆணையால் குருவிற்கு மேலானது இல்லை. சிவசாசனத்தால் குருவிற்கு மேலானதில்லை. சிவசாசனத்தால் குருவிற்கு மேலானது இல்லை. சிவசாசனத்தால் குருவிற்கு மேலானது இல்லை. விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். பிரம்மாவின் சாசனத்தால் குருவே ஒப்பற்ற தனித்தன்மையானதும் அறியப்பட்டதுமாகும். பிரம்மாவின் சாசனத்தால் குருவே ஒப்பற்ற தனித்தன்மையானதும் அறியப்பட்டதுமாகும். பிரம்மாவின் சாசனத்தால் குருவே ஒப்பற்ற தனித்தன்மையானதும் அறியப்பட்டதுமாகும். இவ்வாறு குருவை தியானித்தலால் இயல்பாக ஞானம் உண்டாகிறது. குருவினால் உபதேசிக்கப்பெற்ற வழியினால் மனத்தை சுத்தப்படுத்த வேண்டும். ஆத்ம கோசரமான இவ்வெல்லாவற்றையும் அனித்தியமென கண்டித்தல் வேண்டும். தோற்றுகின்ற யாவும் ஞேயமென்றும் அரூபமாகிய ஜீவன் ஞானமென்றும் சொல்லப்படுகின்றது. ஆதலால் ஞான ஞேயங்களை சமமாக்க வேண்டும். இதைவிட வேறு இரண்டாவது மார்க்கம் இல்லை. இங்கு வெகுவாய் சொல்லுவதினால் என்ன? சித்த விசிராந்தியாகிய அமைதியானது மேலான குரு கிருபையின்றி 100 கோடி சாஸ்திரங்களாலும் அடைதற்கு அரியதாகும். கருணையாகிய வாழ்வீச்சினால் மறுபிறப்புற்ற மகவின், அதாவது சிஷ்யனின் பாசங்கள் 8னையும் சேதித்து செவ்வையாய் ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவர் எவரோ அவரே சர்க்குரு என்னப் பெறுகின்றார். மகாதேவி, இவ்வாறு கேட்ட பின்னும் எவனொருவன் குரு நிந்தை செய்கின்றானோ அவன் எக்கோடி காலத்தும் நீங்காத கோரமான நரகத்தை அடைகின்றான். தேவி, எத்தனை கர்ப்பம் வரையில் தேகமிருக்கின்றதோ அதுவரையில் குருவை ஸ்மரிக்க வேண்டும். குரு சந்நிதியில் லோபம் செய்யல் ஆகாது. பிராக்ஞர்களாகிய சிஷ்யர்கள் குருவை நோக்கி ஊங்காரத்தால் பதில் ஒரு நாளும் சொல்லலாகாது. குருவின் சந்நிதியில் ஒரு நாளும் அசத்தியம் கூறலாகாது. குரு சந்நிதியில் நீங்கள் என்று குறித்து பேசுபவனும் போட்டு பதில் சொல்லுகிறவனும் வாதிப்பவனும் நீரில்லாத இடத்தில் ராட்சசனாக பிறக்கிறான். குரு சந்நிதியில் ஒருபோதும் அத்வைத பாவனை செய்யலாகாது. வெளியில் பார்க்கப்பட்டவைகளின் மேல் மறதி உண்டாகும் வரையில் குருபாதங்களை அர்ச்சிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கே கைவல்ய சித்தி என்னும் மோட்சம் உண்டாகும். இதற்கு அந்நியமாக நடக்கிறவனுக்கு அது இல்லை.
சகல தத்துவங்களையும் உணர்ந்தவனாயினும் குருவை புறக்கணிப்பவனாயின் அவனுக்கு மரண காலத்தில் மிகுந்த தடுமாற்றம் உண்டாகவே செய்யும். இது நிச்சயம். குருவின் சத்பாவத்தால் சிறப்படைந்தவன் குருவின் காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொன்றிற்கு முதலிடம் கொடுத்து செய்யலாகாது. குருவை கேட்காமல் காரியத்தை ஆசரிக்கலாகாது. குரவனுள்ள திசையை நோக்கி நமஸ்கரியாமல் எழுந்திருக்கலாகாது. தேவி, குருவானவர் இருக்கத்தான் ஒருபோதும் பிறருக்கு உபதேசிக்க கூடாது. தேவி, குருவானவர் இருக்க தான் ஒருபோதும் பிறருக்கு உபதேசிக்க கூடாது. அப்படி செய்வானாயின் அவன் ராட்சசனாவான். குருவின் ஆசிரமத்தில் உல்லாசமாக உலவுதல், பிரபுத்துவமான காரியங்களை செய்தல் ஆகாது. குருவின் ஆணையை தானே செய்ய வேண்டுமே அல்லாது பிறரை கொண்டு செய்விக்கலாகாது. உபாசிரமம், மஞ்சத்தில் இருத்தல், கால் நீட்டி உட்காருதல், அங்கபோகம் முதலியவற்றை செய்யல் ஆகாது. மற்றைய லீலை வினோதங்களையும் செய்யல் ஆகாது. குருவின் வாக்கியம் தன் அறிவிற்கு நன்மையாகத் தோன்றினாலும் தீமையாகத் தோன்றினாலும் அதனை மீறி நடக்கல் ஆகாது. இரவும் பகலும் அவரது ஆணையை செய்து கொண்டு அடிமையைப் போல குரவனிடத்தில் வசிக்க வேண்டும். அவரால் விரும்பி கொடுக்கப்படாத குருவின் திரவியத்தை ஒருபோதும் அனுபவிக்கலாகாது. கொடுத்ததை அடிமையைப் போர் கொள்ள வேண்டும். இதனால் உன் ஜீவன் ரட்சிக்கப் பெறப்பெறுகின்றது. குரவனால் விரும்பப்பட்டு அவர் உபயோகிக்கும் பாதுகை, ஆசனம், படுக்கை முதலிய எல்லாவற்றையும் நமஸ்கரிக்க வேண்டும். எதனையும் தன் கால்கள் பட புழங்குதல் ஆகாது. குரவன் நடக்கும்போது அவர் பின்னே செல்ல வேண்டும். குரவன் நிழலை தாண்டலாகாது. அதிக வேஷத்தையும் அதிக அலங்காரத்தையும் குரவன் முன்னே தரிக்கல் ஆகாது. குருவை நிந்திப்பவனின் நாவை சேதிக்க சாமர்த்தியமில்லையாயின் அவன் வார்த்தை செவியில் விழாதபடி அவ்விடத்தை விட்டாவது ஓடிப்போய்விட்டு பிறகு வந்து வசித்தல் வேண்டும், அல்லது அந்த இடத்தையே விட்டுவிட வேண்டும். குருவின் உச்சிஷ்டத்தை பிறர் ஒருவருக்கும் கொடுக்கலாகாது. குருவின் ஆணையை செய்யாமல் விடலாகாது. உச்சிஷ்டம் முழுவதையும் ஏற்றுக்கொண்டு பிரசாதமாக தானே புசிக்க வேண்டும். பொய்யும் குருவிற்கு பிரியமில்லாததும் கர்வமுடையதும் நிபிர்தண்டமானதும் அவரை ஏவும் தன்மையதுமாகிய வார்த்தைகளை குரு சந்நிதியில் பேசலாகாது. குருவின் எந்த ஆணையையும் விசேஷமாக மதித்தல் வேண்டும். பிரபுவே, தேவகுலத்தின் ஈசர்களுக்கு சுவாமியே, என் அரசே, எங்கள் குல இறைவா என்று தோத்தரித்து அவரை அழைப்பவனாய் எப்போதும் குருபாவனையோடு மிக்க உள் அச்சமுடையவனாய் இருத்தல் வேண்டும். பார்வதி, முனிவர்களாலும் பன்னகராலும் சுரர்களாலும் சபிக்கப்பட்டவனாயினும் அல்லது கால மிருத்யுவினால் பீடிக்கப்பட்டவனாயினும் அவற்றினின்றும் அவனை குருவானவர் ரட்சிப்பார். குருவின் சாபத்தினை அடைந்தவனை ரட்சித்தற்கு சுரர் முதலிய எவரும் எவ்விடத்தும் சத்தராகார். தேவி, இந்த குருவென்னும் மந்திரராஜமான இரண்டெழுத்தும் ஸ்மிருதி வேத புராணங்களின் சாரமேயாகும். சம்சயமில்லை.
உலக மரியாதை, மானம், முகஸ்துதி முதலியவற்றின் பொருட்டு தண்டகாஷாயங்களை தரித்தவன் சந்நியாசி எனத் தகான். ஞான தற்பரனே சந்நியாசி ஆவார். குறவன் பாத சேவையினால் மகா வாக்கியத்தை அறிகின்றவர் எவரோ அவர்களே சந்நியாசிகள் எனப் பெறுவார்கள். மற்றையோர் வேடதாரிகளாவார். ஓர் விளக்கு மற்றோர் விளக்கை தூண்டி ஏற்றி வைக்க ஏதுவாயிருப்பது போல குருவானவர் பிரம்மத்தன்மையினால் தான் விளங்குவதோடு நித்தியமும் நிராகாரமும் நிர்குணமுமான பரபிரம்மத்தை அறியும் அறிவை சீடன் உள்ளத்தில் தூண்டி ஏற்றி போதிக்கும் வல்லபமுடையவராய் இருக்க வேண்டும். குருவின் கிருபையால் தனது ஆத்மாவிடத்து ஆத்மகாமனாகிய தன் பதியை தரிசித்தலால் ஜீவ சமத்துவ முக்தி மார்க்கம் கைவரப்பெற்று ஆத்ம ஞானம் பிரவருத்திக்கின்றது. பிரம்மா முதல் ஸ்தம்ப பரியந்தமான ஸ்தாவர ஜங்கமமும் பரமாத்ம சொரூபமே ஆகும். ஆதலால் ஜெகன்மயமான குருவை நமஸ்கரிக்கின்றேன். சச்சிதானந்தமும் பாவாதீதமும் நித்தியமும் பூர்ணமும் நிராகாரமும் நிர்குணமுமாய் நின்று ஆத்ம நிலையில் விளங்கும் ஜகத்குருவை நமஸ்கரிக்கின்றேன். மேலானவற்றிற்கெல்லாம் மேலானதும் நித்திய காலமும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுவதும் இதயாகாச நடுவில் இருப்பதும் சுத்த ஸ்படிகத்தை போன்றதுமான குருவை தியானிக்கின்றேன். ஸ்படிகத்தில் ஸ்படிகத்தன்மையும் கண்ணாடியில் கண்ணாடியின் ஒளிவும் எப்படி அபேதமாய் விளங்குகின்றதோ அப்படியே ஆத்மாவினிடத்தில் சிதாகாச ஆனந்தமாய் விளங்கும் அது யான் என்பது நிச்சயம். அங்குஷ்ட மாத்திரமும் சின்மயமுமாகிய புருஷனை இதயத்தில் தியானிக்கில் அங்கு எந்த தன்மை விளங்கி உள்ளம் பூரிக்கின்றதோ அதனை உனக்குச் சொல்லுகின்றேன், கேட்பாயாக. அணுவிற்கு அணுவும் மகத்திற்கு மகத்தும் அவிகாரமும் சிதானந்தமுமான அஜன் யான், அமரன் யான், ஆதி அந்தமும் இல்லாதவன் யான். பார்வதி, அபூர்வமும் அபரமும் நித்தியமும் சுயஞ்சோதியும் நிராமயமும் விரஜமும் பரமாகாயமும் துருவமும் ஆனந்தமும் அவ்வியமும் அகோசரமும் அப்படியே அகமியமும் அறியப்படாததும் நாமரூபங்கள் இன்றியதும் ஓசை ஒளி அற்றதுமாகிய பிரம்மம் சுபாவமாக, அதாவது உள்ளது உள்ளபடி அறியப்படுகின்றது. எப்படி கற்பூரம், புஷ்பம் முதலியவற்றில் கந்த சுபாவத்துவம் தன்மை வெப்பத்தன்மைகளின் சுபாவமும் இருக்கின்றதோ அப்படியே பிரம்மத்தினிடத்தில் சாசுவதத்தன்மை இருக்கின்றது. குண்டலமும் கடக முதலியனவும் எப்படி நிஜ சுபாவத்தால் ஸ்வர்ணத்தன்மையாயிருக்கின்றனவோ அப்படியே யான் சாஸ்வதமாகிய பிரம்மம். ஒரு புழுவானது அச்சம் தூண்டப்பட்டு மாறாது குளவியையே நினைப்பதால் எப்படி அவ்வடிவமே ஆகின்றதோ அப்படியே நான் பிரம்மம் என்னும் பாவனையால் இயல்பாய் அத்தன்மையனாகி எவ்விடத்திலும் இருத்தல் வேண்டும். அப்படியே அந்த கரணத்தில் குருவை தியானித்தலால் தானே பிரம்மமயமாகின்றான். பிண்டத்திலும் பதத்திலும் அப்படியே உருவத்திலும் குருவை தியானித்தலால் முக்தராகின்றனர். இதில் சந்தேகம் இல்லை. பார்வதி தேவி கேட்கலாயினர். மகாதேவரே, பிண்டம் என்பது யாது?
பதம் என்பது யாது? உருவம் என்பது யாது? உருவாதீதம் என்பது யாது? சங்கரரே, இதனை எனக்கு சொல்லி அருளல் வேண்டும். ஸ்ரீ மகாதேவர் சொல்லலாயினர். பிண்டம் குண்டலினி சக்தி, பதம் ஹம்சம் எனப்படுகின்றது. உருவம் விந்து என்று அறியத்தக்கது. உருவாதீதம் நிரஞ்சனமாகும். பார்வதி, பிண்டத்தில் முக்தர்களும் பதத்தில் முக்தர்களும் உருவத்தில் முக்தர்களும் உருவாதீதத்தில் முக்தர்களும் ஆகிய யாவரும் முக்தர்களே, இதில் சமுசயமில்லை. நித்தியம் குருவை தியானித்தலினாலேயே தேகி பிரம்மமயமாகின்றான். இதில் சமுசயமில்லை. பிரியமுள்ளவளே, ஞானம், வைராகியம், ஐஸ்வர்யம், கீர்த்தி, திரு என்று சொல்லப்பட்ட செல்வம், இவ்வாறு 6 குணங்களாகிய ஐஸ்வர்யத்தை உடையவரான தூலத்தில் உள்ள பகவானே ஸ்ரீ குருவாவார். சரீரிகளுக்கு குரவனே சிவம், குரவனே தேவன், குரவனே பந்து, குரவனே ஆத்மா, குரவனே ஜீவன். குரவனுக்கு வேறானது இல்லை. தனித்தவராய், ஆசையற்றவராய், சாந்தராய், வியாகுலம், அசூயை முதலியவை இல்லாதவராய், மாறாத இளமை உடையவராய் எவர் ஒருவர் விளங்குகின்றாரோ அவரே பிரம்மஞானி எனப் பெறுகின்றார். வேத சாஸ்திரங்களில் சுகமில்லை. மந்திர யந்திரங்களிலும் சுகமில்லை. பூமியில் குரவனின் அருட்பிரசாதம் வழங்கப் பெறும் சேத்திரத்திற்கு அந்நியமான இடங்களில் சுகம் என்பது இல்லவே இல்லை. குரவன் பாதத்தில் அருகில் உண்டாகும் வேதாந்த சம்மதமான சுகத்தைப் போன்ற சுகம் சர்வ ஆகமங்களிலும் வைணவம் முதலாகிய மதங்களிலும் கூட இல்லை. எந்த சுகம் ராகம் ஒளிந்த, அதாவது மோகம் ஒளிந்த முனிவராகிய ஏகாந்தவாசிக்கு உண்டாகின்றதோ அந்த சுகம் இந்திரனுக்கும் உண்டாகிறதில்லை, சக்கரவர்த்திகளுக்கும் உண்டாகிறதில்லை. நித்தியம் பிரம்மரசத்தை பருகி எவன் பரமாத்மாவினிடத்து திருப்தியாயிருக்கின்றானோ அவன் இந்திரனை தன் அடிமையாக கருதுகின்றான் எனில் பிறகு அரசர்களை பற்றி பேசுவானேன்? குருவின் மார்க்கத்தை பின்பற்றுதல் ஒன்றினாலேயே மேலான மோட்சம் உண்டாகின்றது. ஆகவே மோட்சத்தை விரும்புகின்றவர்கள் எப்பொழுதும் குருவினிடத்தில் பக்தி செலுத்த வேண்டியது கடமையாகிறது. ஒரே அத்துவிதியன் யான் என்பது குரு வாக்கியத்தினால் நிச்சயிக்கப் பெற்றது. இவ்வாறான அபியாசத்தினால் சீடன் நிமிஷ மாத்திரத்தில் சமாதியை அடைகின்றான். ஜன்ம பரியந்தம் உண்டாகிய அவனது பாவங்கள் யாவும் அக்கணமே நசிக்கின்றன. அவ்வியக்கத்தில் காணப்படாததில் ஆவாகம் ஏது? வியாபகத்தில் விசர்ஜனம் என்கின்ற அந்த விடுதல் என்பது ஏது? அமூர்த்தத்தில் பூஜை ஏது? நிராமயத்தில் தியானம் எப்படி? குருவானவர் ராஜசமயமான பிரம்மாவாய் சிருஷ்டிக்கின்றார். சத்துவமயமான விஷ்ணுவாய் ரட்சிக்கின்றார். தாமச ருத்திர வடிவமாய் சங்கரிக்கின்றார். ஸ்வயம் பிரம்மமயமாய் அந்த பராபர வஸ்துவை தரிசிப்பாயாக. பரத்திற்கு மேலானது வேறில்லை. அஃது எல்லாவற்றிலும் இருக்கும் நிராமயம். அத்தன்மய குருவின் அவலோகத்தை, அதாவது பார்வையை அடைந்து அவரது பிரசாதத்தினால் சர்வ சங்கத்தையும் விட்டவனாகி தனித்தவனாய் ஆசையற்றவனாய் சாந்தனாய் நிலைத்திருக்க வேண்டும். எப்போதும் சந்தோஷமடைந்த மனதுடைய அவன் பெற்றதையும் பெறாததையும் அற்பத்தையும்
அதிகத்தையும் நிஷ்காமமாகவே அனுபவிக்க வேண்டும். புவியில் தேகி சதானந்தனாய் என்றும் சாந்தனாய் சர்வமயனாய் எந்தெந்த விடத்தில் ரமிக்கின்றானோ, அதாவது பூரணமாக சந்தோஷிக்கின்றானோ, அதனை சர்வஜ்ஞ பதம் என்று கூறுவர். எந்த விடத்து அத்தகைய தேகி இருக்கின்றாரோ அத்தேசம் புண்ணிய க்ஷேத்திரமாகும். தேவி, இவ்வாறு முக்தனுடைய இலக்கணமும் உன் முன் என்னால் சொல்லப்பெற்றது. தேவி, இவ்வுபதேசமானது குருவின் மார்க்கத்தால் முக்தியை பெறுவது இன்னவிதம் என்பதை அறிவித்தது. ஆகவே அதை பின்பற்றி விவேகிகளால் குரு பக்தியானது அத்தியந்தம் செய்யத்தக்கதாகும். நித்தியமும் பொருத்தமும் உள்ள ஆசிரயமானவரும், அதாவது புகலிடமானவரும், எல்லாமாயிருப்பவரும், வேதகர்த்தாவும், சர்வ ஞானங்களை உண்டு பண்ணுபவரும், தனது ஞானத்தையும் பிறரது ஞானத்தையும் தருபவருமாய் விளங்கும் அந்த குரவனாகிய ஈஸ்வரனை நமஸ்கரிக்கின்றேன். பிரியமுள்ளவளே, வேதங்களையும் 6 அங்கங்களையும் ஆகமங்களையும் அத்தியாத்ம முதலிய சாஸ்திரங்களையும் ஒருவன் ஓதியிருந்த போதினும் குருவின்றி மெஞ்ஞானம் உண்டாகாது. சிவபூஜையில் ரதனாக, அதாவது நாட்டமுடையவனாக இருந்தாலும், அல்லது விஷ்ணு பூஜையில் ரதனாக இருந்தாலும், குரு தத்துவத்தை கைப்பற்றாதவனாயின் அவை யாவும் வியர்த்தமேயாகும். இது நிச்சயம். சிவனுடைய ஸ்வரூபத்தை அறியாமல் சிவபூஜை செய்வானாயின் அது சித்திரத்தில் உள்ள விளக்கைப் போல் பேருக்கு மாத்திரம் பூஜையாகும். குருவினது தீட்சையின் மகிமையினால் தேகி செய்யும் எல்லா கர்மங்களும் பலனோடு கூடினவைகளாக ஆகும். ஒரு சர்க்குருவை அடைந்த லாபத்தினால் எல்லாவிதமான லாபங்களும் உண்டாகும். குரு இல்லாதவன் மூடனாவான். எதனால் சிவரூபத்தினையும் தனது ஆத்மரூபத்தினையும் தானாக அறிய மாட்டானோ அதனால் குருவில்லாதவன் மிருகம் என்றே, பூச்சி என்றே, விட்டில் என்றே சொல்லுவதற்கு உரியவனாகின்றான். ஆகையால் எல்லாவிதமான உலக ஆச்சார அனுஷ்டான பற்றுக்களையும் விட்டவனாய், சாஸ்திர கூட்டங்களை விட்டு நீங்கியவனாய், முழு பிரயத்தினத்தோடும் குருவினையே செவ்வையாய் ஆசிரயிக்க வேண்டும். எவர் சகல சந்தேகங்களும் ஒளிந்து போகும்படி செய்து பரம ரகசியமான விஸ்வரூப தரிசனத்தை சர்வ வேதங்களும் ஒன்றுபடும்படி நிற்க காட்டுகின்றாரோ அத்தன்மைய குருவாகிய ஈஸ்வரனை பூஜிக்கின்றேன். குரு வேடம் போட்டு திரியும் ஞானஹீனன் விடத்தக்கவனாவான். அவன் மித்யாவாதியாகிய விடம்பகனாவான். அதாவது பொய்யை மெய்யென்று வாதிப்பவனாகிய தற்பெருமைக்காரனாவான். தனது விசிராந்தியை, தனது நிம்மதியை அறியாதவன் பிறர் சாந்தியை செய்பவனா என்ன? சிலையோடு சேர்க்கப்பட்டுள்ள அதனை கடக்கச் செய்வது என்பது ஆகக்கூடிய காரியமா? தன்னை கடப்பித்து கொள்ள அறியாத அது எங்ஙனம் தன்னை சார்ந்த பிறரை கடத்துவிக்கும்? அதுபோல தன்னை காத்து கொள்ளத் தெரியாதவன் பிறரை எப்படி காப்பாற்றுவான் என்பது உட்கருத்து. ஐயோ கஷ்டம்! அவர்கள் வந்திக்கத்தக்கவர்கள் அல்ல. அந்த தீயோரை காண்பது பிராந்தியை மயக்கத்தை உண்டு பண்ணும். அத்தன்மைய வேடதாரிகளை ஒழித்து தீரராகிய ஒரு சர்க்குருவை செவ்வையாய் ஆசிரயிக்க வேண்டும். பாசாண்டிகளும் நாஸ்தீகர்களும் பேதக புத்தியுடையோரும் பெண்ணாசை பிடித்தோரும் துராசாரரும் செய்நன்றி மறப்போரும் பிறரை மயக்கி ஏமாற்றுபவரும் கர்மத்தினின்றும் வலுவியவர்களும் இரக்கமற்றவர்களும் நிந்திக்கப்படும் தர்க்கங்களால் வாதிப்போர்களும் காமிகளும் கோபிகளும் கொலைத்தொழிலுடையோர்களும் சண்டிகளும்
இன்னும் ஞானம் இன்றியவர்களும் பாபிஷ்டவர்களும் அவர்கள் போடும் வேஷங்களினால் ஏமாந்து போய் குருவாக கொள்ளலாகாது. மேற்சொன்ன தோஷங்களற்ற மெஞ்ஞான நிஜச் செயலுடைய ஒரு குருவை தீர விசாரித்து அறிந்து அவரை ஏக பக்தியினால் சேவிக்க வேண்டும். தெய்வநாயகி, ஒரு சர்க்குருவை அடைந்து சீடனாகாத அந்நியன் எவனுக்கும் குரு ரகசியமாகிய இதை சொல்லலாகாது. நரர்கள் மனித உடலெடுத்த பயனை அடைவதற்கு நிச்சயமாக குரு பக்தியே மூல காரணமாக இருக்கிறது. தேவகுரு முகமாக அடையப்பெற்ற யாவும் முத்திப்பயன் அளப்பனவும் பாவத்தை அறவே ஒழிப்பனவுமாகும். எது எது தனக்கு இதமான, அதாவது நன்மையான வஸ்துவோ அந்தந்த திரவியத்தை குரு சந்நிதியில் வஞ்சிக்காது சமர்ப்பித்தல் வேண்டும். நல்ல விரதமுடையவளே, குருதேவர்க்கு அர்ப்பணமாக சமர்ப்பிக்கப் பெறும் வஸ்து எதுவோ அதுவே எனக்கு திருப்தி அளிப்பது. ஸ்ரீ குருவின் பாதுகையாகிய முத்திரையையும் மூலமந்திரத்தையும் மகா ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். நாதனே, முமூச்சுகளால் பாவிக்கப்படும் ஆத்மயுக்தியில் கர்மரூபமாகிய இத்தேக உபசாந்தியின் பொருட்டு எது நன்மை என தேர்ந்து சிந்தித்து வந்திக்கப் பெறுகிறதோ அத்தன்மைய தங்கள் பாதார விந்தங்களை தனுகரண இந்திரிய பிராண மனோவாக்குகளால் சதா நமஸ்கரிப்பவளாயிருக்கின்றேன். பிரியமுள்ளவளே, இந்த தெய்வ வணக்கத்தால் எத்தகைய மேலான காரியம் கைபலிதமாகின்றதோ அதனை உனக்கு சொல்லப் போகின்றேன், கேள். தேவி, அதை பூரணமாக பெறுவதற்கு முதலில் லோகோபகாரமான லௌகீகத்தை சீடன் விட்டுவிடல் வேண்டும். லௌகீக கிரிகையாதிகளால் சீடன் ஞானஹீனனாகி பவக்கேட்டில் வீழ்கின்றான். அதை விட்டு ஞானகுருவின் இச்சைப்படி நடந்தால் அவனது சகல கர்மங்களும் நிஷ்கர்மமாகின்றன. இத்தகைய குருகீதையை பக்தியுடன் படிப்பதாலும் கேட்பதாலும் தேகி சகல நற்பயனையும் அடைகின்றான். பிரியமுள்ளவளே, இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் முதன்மை பெற்ற மந்திரமாகும். இது சகல பாவங்களையும் கெடுப்பதும் சகல தரித்திரியங்களையும் நாசஞ்செய்வதும் ஆகும். இந்த கீதை அகால மிருத்யுவை கெடுப்பதற்கும் எல்லா விபூதியினது, அதாவது ஐஸ்வர்யங்களினது சித்தியை பெறுவதற்கும் வழிகாட்டியாயிருக்கிறது. தேவி, தர்பை, அருகு என்பவற்றால் ஆகிய ஆசனத்திலும் சுத்தமாகிய கம்பள ஆசனத்திலும் உட்கார்ந்து ஏகாக்கிரக சித்தனாய் குருவின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். வஸ்திர ஆசனத்தில் தரித்திரியமும், பாஷாணத்தில் அதாவது கல்லில் ரோக சம்பவமும், தரையில் துக்கமும் உண்டாகும். கட்டை நிஷ்பலம் தரும். கிருஷ்ணாசனத்தில் அதாவது கருப்பு வர்ண மானின் தோளில் ஞான சித்தியும், புலித்தோளில் மோட்ச லக்ஷ்மியும், தர்பாசனத்தில் ஞான சித்தியும், கம்பளத்தில் சர்வசித்தியும் உண்டாகும். ஆக்னேயத்தில் ஆகர்ஷணமும், வாயு திசையில் சத்துருநாசமும், நிருதியில் தரிசனமும், ஈசான்யத்தில் ஞானமும் உண்டாகும். சாந்தியின் பொருட்டு வடக்கு முகமும், வசியத்தின் பொருட்டு கிழக்கு முகமும், மாரணத்தின் பொருட்டு தெற்கு முகமும், செல்வ வரவின் பொருட்டு மேற்கு முகமும் ஜெபித்தற்கு உரியனவாகும். சிவையே, இக்கீதா சாஸ்திரமானது மோகத்தை நீக்குவதாயும் பந்தங்களினின்றும் விடுவிப்பதாயும் முத்தாபங்களை போக்குவதாயும் நவக்கிரக பயத்தை கெடுப்பதாயும் ஆத்ம ஞானத்தினை பெற உதவுகின்றதாயும் இருக்கின்றது. 2வது அத்தியாயம் நிறைவடைந்தது.